தென்னை மரத்தில் உள்ள காண்டாமிருக வண்டை நம்ம வெறும் தோசை மாவை வச்சு நம்ம பிடிச்சிருக்கோம். அது எப்படின்னா, தோசை மாவு நல்லா புளித்து வேஸ்ட்டாக போகிற மாவை நம்ம தண்ணியில் கரைச்சி நம்ம மரத்தடியில் வச்சுருக்கோம். அந்த புளிப்போட ஸ்மெல்லுக்கு அந்த வண்டு வந்து விழுந்திருக்கு. அந்த காண்டாமிருக வண்டை நம்ம எளிமையாக வெறும் தோசை மாவை வச்சே பிடிச்சிருக்கோம். வேஸ்ட்டாக போகிற ஒரு பொருளை வச்சு நம்ம எளிமையாக தென்னை மரத்துக்கு தீங்கு விளைவிக்கிற ஒரு வண்டை நம்ம பிடிச்சிருக்கோம். அதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் யூஸ் பண்ணி இதை சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். அதைத்தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ எடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அடுத்த ஒரு வண்டு உயிரோடு விழுந்துட்டு அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவில் காண்டாமிருக வண்டை கெட்டுப்போன புளிச்ச தோசை மாவை வச்சு எளிமையாக நம்ம பிடிச்சிருக்கோம். அதைத்தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க.